எ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எ டே சீரீஸ் 6 இன்னைக்கான குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். திறப்பில் நிற்கும் காலம். அதாவது ஒரு வீட்டில் வந்து எலி இருக்குது. அந்த எலி தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த எலியை பிடிக்க எலிப்பொறி வாங்கி வைக்கிறாங்க. அந்த அறிஞ்ச அந்த எலி வந்து கோழிக்கிட்ட போய் உதவி கேட்குது, என்னை காப்பாற்றுன்னு. அதுக்கு அந்த கோழி எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, கடவுள் விட்ட விதின்னு சொல்லிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிடுது. உடனே அந்த எலி பன்னிக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குது. அந்த பன்னி சொல்லுது, உனக்காக நான் ஜெபிக்க வேணால் செய்வேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுது. உடனே மூணாவதாக அந்த எலி வந்து மாடுக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குது. அந்த மாடு வந்து உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது, ஆனால் என்னால் உனக்கு உதவ முடியாதுன்னு சொல்லிடுது. திடீர்னு நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலிப்பொறியிலேருந்து டமார்னு ஒரு சவுண்டு கேட்குது. அந்த வீட்டம்மா போய் அந்த எலிப்பொறியை தூக்கி பார்க்குறாங்க. அது உள்ள ஒரு விஷ பாம்பு இருக்குது. அந்த பாம்பு அவங்கள கடிச்சிருது. கடித்த உடனே அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவங்களாம் சரி இவங்களுக்கு வந்து கோழி சூப் வச்சு கொடுப்போன்னு சொல்லி அவங்க வீட்டில் வளர்க்குற கோழியை கொன்றுதாங்க. அப்புறம் அன்னைக்கு வந்து சில பேர் வந்து அவங்க வீட்டில் தங்குறாங்க. அதனால் அந்த வீட்டில் உள்ளவங்க பன்னியை எடுத்து அவங்களுக்கு சமைச்சிருவோன்னு சொல்லி பன்னியவும் அடித்து கொன்றுதாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் அந்த அம்மா இறந்தே போயிருந்தாங்க. அப்புறம் அந்த வீட்டில் உள்ள உறவினர்கள் நிறையா பேர் வந்து வராங்க. அப்போ அவங்களுக்கு சமையல் பண்ண அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து மாடை அடித்து கொன்றுதாங்க. இப்படி இந்த 3 ஜீவனும் இறந்து போயிடுது. இதை பார்த்து எலி வருத்தப்படுது. நம்மளால் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. இன்றைக்கான சத்தியத்தை நம்ம பார்க்கலாம். எஸ்தர் 4வது அதிகாரம் 13வது வசனம். இது வந்து ஒரு எச்சரிப்பு செய்தியாக சொல்லப்பட்டிருக்கும். மொர்தெகாய் வந்து எஸ்தருக்கு சொல்லுவாங்க, யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் எண்ணாதே. ஆமாம், அன்றைக்கு வந்து யூத ஜனங்களை காப்பாற்ற வந்து எஸ்தர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க. நான் செத்தாலும் சாவுன்னு சொல்லி அந்த ஜனங்களை காப்பாற்ற. இன்றைக்கு நம்ம தேசத்தில் பாருங்களேன், ஒரு விக்கிரக ஆராதனை, ஆண்டவர் அறியாத ஜனங்கள் நிறையா பேர் விக்கிரகத்தை ஆராதிக்கிறாங்க. அருவறுப்புகள் டெய்லி நியூஸ் பேப்பரை பார்த்தா தெரியும், கொலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து குற்றமற்றவர்களின் ரத்தம் சிந்தப்படுதல். இப்போ ஒருத்தர் பணக்காரனாக இருக்கானா, ஏழை கிட்ட தான் நீதி இருந்தாலும் அவங்க வந்து தன்னோட பணத்தின் செல்வாக்கு மூலிமா அந்த ஏழை எளிய ஜனங்களை கொல்ல கூட செய்கிறாங்க. அடுத்து ஏழைகளின் நீதி புறக்கணிக்கப்படுதல். அந்த ஏழைக்கான நீதி வந்து கடைசி வரை கிடைக்காமலே போயிடுது. அடுத்து லஞ்சம். இன்றைக்கு வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் லஞ்சம்னு சொல்லி ஒன்று வாங்குறாங்க. இப்படி நம்ம தேசமே வந்து ஒரு பாவத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த பாவமான செயல் வந்து நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாகுது. இன்றைக்கு நாம் நினைக்கலாம், நான் இந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணலை, எனக்கு நியாய தீர்ப்பு கிடையாதுன்னு சொல்லி நம்ம உட்காந்துட்ருக்கக்கூடாது. இது நம்மளோட தேசம். நம்ம தான் நம்ம தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறதுக்கான காலம் இது. அதனால் நமக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ நம்மளுடைய தேசத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட நம்ம ஒவ்வொருவரும் திறப்பில் இருந்து பாரத்தோடு நம்ம தேசத்துக்காக